யார் போனோட தெரியுங்க நான் சொல்றேன்க்கா. ஆமாங்க.
அவர் வழிய வந்த எனக்கு முன்பதாக வர வேண்டிய அந்த அறிவை
நாங்களே சாப்பிட்டு தரக்குறோம் எந்த பெருசா பாரு நல்லா மெத்து மெத்து பெருசு வண்டி மாதிரி எந்த கடை ஆத்தி சாப்பிட்றானோ ஏமா இந்த பாவாடை யாரு தெரியுமா? யாரா? எங்க பாட்டிய பாத்ரூம்ல குளிச்சிருந்தா அவுத்து நான் இருந்தா போ. ஐயோ ஏன் மூத்த தாச்சி பாம்பு எங்க போச்சு? பாம்பு பண்ணல வச்சா பாம்பு பண்ண அவங்கெல்லாம் வந்து இலையெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் புத்துல போகும். எங்க புத்து ஏன் அந்த ரோட்டுக்கு நடக்குது. அங்க வந்து பாம்பை வர வை பாட்டை அது போட்டோம். என்ன காலத்தாம நல்ல கருத்தாத்துல குள்ளேறி கத்துற மாதிரி கத்துற பாரு. என்னடா என் குடும்பம் அப்படியா? என்னாச்சு உன் குடும்பம்? எனக்கு கல்யாணம் ஆகி 23 வருஷம். அது எனக்கு தெரியும். ஒரு பிள்ளை பாக்கலாம் ஒரு கொட்டை இவங்க முன்னாடி ஒரு கொட்டி அப்படி கேவலமா பேசுறாங்க. காவலமா பேசுறாங்க. பிள்ளை இல்லாத இருக்கலாம்டா. சரி சொல்லு. அதனால உயிரோடு இருக்க கூடாது அப்படின்னு சாவலான்னு போற நேரத்துல 3வது வீட்டுல என் மச்சான் தான் காரணம். அவன் என்ன பண்ண பையன் சாவாத முந்தா நேரத்தை அவனுக்கு பிறந்தவனா நீ பையன் சொல்ல முடியாது அப்படி சொல்றாரு. முந்தா நேரத்தை வெளியூர்ந்து ஒரு சாயந்தரம் நம்ம ஊர் தெற்குல அசமத்துல வந்துறாரு. அவனால போனா முன்னாடிக்கு புள்ள கூட பாரு பாரதியா நல்லா கவனி சொல்றான் பாரு. அர்த்த மார்த்தாடியிலே சாமியார் அமர்ந்திருக்கிறார். அங்கே சென்றவுடனே குழந்தை அருள் தருவார். குழந்தைக்கு புள்ள கொடுப்பாரு. இதை கேட்டோட நானே முன்னாடி போனா சாமியார் அஸ்தமத்துல உட்காந்துருக்கிறார். நானே முன்னாடி அவர் காலில் விழுது சாமியாரா சரி முன்னாடிக்கு புள்ள கொடு. ஒரு 2 அர்த்தம் சாமியாரே என் மனைவிக்கு எனக்கும் குழந்தை அருள் தர வேண்டும் அப்படின்னு சொன்னான். என் முன்னாடிக்கு புள்ள கொடு. 2 அர்த்தமா சொல்றோம். சரி சொல்லு. பார்த்தோன்னே அந்த சாமியார் எங்க மூஞ்ச பார்த்து பச்சா போட்டு ஒரு தாமல் தட்டலே புடி சாம்பல் சாம்பல் விபதி 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 அது என் முன்னாடி சாப்பிட்டாலே இல்லையோ உடனே கௌரவம் ஆயிட்டா. சொல்றான் கர்ப்பவதி ஆயிட்டா. வீட்டுக்கு வந்தோம் 10 மாசம் போச்சு. என் பொண்டாட்டிக்கு அழகான ஒரு என்னடா தமாஷ் சொல்ற? என் குழந்தை வந்து ஒரே தமாஷா சந்தோஷம். ஊருக்கு சந்தோஷம் எல்லாருக்கும் சந்தோஷம். குழந்தை பிறந்த சந்தோஷம் நாட்டு மக்களுக்கு எல்லாம் கொடுக்கணுமே அவங்க புரிய ஆளுக்கு புடி உப்பு வாரி சக்கரை 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 தட்டு உப்பு தட்டு பக்கத்துல மாத்தி மாத்தி கொடுத்துட்டேன். குழந்தை மன வந்து வருது. ஒரு நல்ல முண்டாட்டி கேக்குறா ஏன் உங்க அருகுதா இல்லையா? மரபடம் வந்து நல்லா தமுக்கு தீனி சாப்பிட்டானா? நல்லா பாருங்க நல்லா பாரு. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா பழம் பசங்க கோழி விளையாட பழம் எங்க விளையாடி இருந்தா எங்க போய் மைதானத்துல விளையாடுங்க. யார் யாரு கோல் விளையாடுறோம் வாடான்னு கூப்பிட்டு போய் நான் மைதானத்துல படுத்துவேன். அவங்க கோல் விளையாடுவாங்க. நல்ல பேரை வைக்கணுமே. அதனால நம்மள புள்ள குத்தாத சாமியார் அவரோட போய் அவர் கூட போய் பேர் போட்டு பாத்துமா அப்படின்னு சொன்ன. அவர் காய்கறி ஞாயிறு குழந்தை வைக்கணும்னு சாமியார் அஷ்டமத்தில் வாங்கிறார். என் குழந்தை அவர்கிட்ட கொடுத்து சாமியார் இந்த குழந்தை பிறந்த நேரம் நல்ல நேரமா கட்டினாருமா வாழ்க்கையில எப்படி வளருவான் இவனுக்கு நல்ல பேரை வைக்கோ அப்படின்னு சொன்ன. சாமியார் குழந்தை வாங்கி குழந்தை பார்த்து என் மூஞ்ச பார்த்தாரு. நல்லா ஜாதகம் கணிச்சு போட்டு பையன் இந்த பையன் 6வது நேரத்துல பிறந்தது. இது பேச ஆரம்பிச்சு யார் பேர் விட்டு கூப்பிட்டோ அவங்களாம் பட்டு
மனசு வேதனை ஆகி போச்சு. குழந்தை கட்சி ஆகி போச்சு. இதுக்கு பரிகாரம் எல்லாரும் கேட்டேன். குழந்தை சாவடிச்சுறாங்க. குழந்தை சாவடிச்சிட்டியா? 10 மாசம் தாங்குமா? தாங்காது. சாவடி முடியல வீட்டுக்கு வந்து நல்லா குழந்தை மரம் குழந்தை மரம் வந்து வச்சு அத யாரு பேர் விட்டு கூப்பிட்டாங்கன்னா பட்டு பட்டு தானே சொன்னாங்க. ஒரு சாரா இருக்கிறோம் முதல்ல எங்க அம்மா செத்துட்டா. 3வது அம்மாச்சி என் பொண்டாட்டி செத்துட்டா. சாபு பழித்து விட்டது சொன்னாரு சாமியாரு. அந்த வார்த்தை பழித்து விட்டது. என்ன பார்த்து அப்பான்னு கூப்பிட்டு போதுன்னு அவங்க மூஞ்சில ஊரா தெரியல நம்ம. அப்படியே ஒரு நாள் என்ன பண்ணி அந்த பையன் என்ன பாத்துட்டானா? பார்த்துட்டு அப்பாஞ்சி எதிர்ட்டுக்காரன் செத்துட்டான். என்ன சொல்றப்பா? எங்க எதிர்ட்டுக்காரன் செத்துட்டாமா? அவன் யார் செத்தான்? பட்டா என்று பயிர் அவர் ஏற்று எதிர்ட்டுக்கார மாதிரி நீ என்ன செய்திருந்த? செத்து கவிச்சு அந்த கொண்டாந்து எவ்வளவு மரியாதையா சொல்லணும், எவ்வளவு அன்பா பேசணும். மனைவியை பத்தி யார் பேசினாலும் தவறா பேசக்கூடாது. ஏண்டா ஏய் பெண்கள் உலகத்தின் கண்கள். பெண்ணை அவன் ஒருத்த மதிக்கிறானோ அந்த குடும்பம் நல்லாவே இருக்கும். பெண்களை மதிக்கல அந்த குடும்பம் கோயில. நம்ம ஊரு கூட இந்த மாய மகேந்திரவதி ஆண்டவரம் காலா சூரனுக்கு மனைவியாக வர்ண மாலா என்று பெயரோடு நல்ல வழியில் வாழ்ந்து வருகிறேன். ஆனால் ஆணை தினம் நந்தவரை சக்தி மல்லிய பிள்ளைகள் சொல்லக்கூடிய மகனை பறித்து ஆழமாக தொடுத்து கூந்தல், அதாவது என் கூந்தலிலே சூட வேண்டும். அது மட்டுமல்ல என் கணவர் பாத பூஜை செய்ய வேண்டும். அதையாலே நந்தவரை போக வேண்டும். செல்லலாமா? மனதார வாழ்த்து